உடல்நிலை சரியில்லாமல் மாமியார் இறந்ததாக கூறப்பட்ட நிலையில் 20 நாட்களுக்கு பின் கொலை என தெரிய வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்தது யார்? அதன் பின்னணியை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த காளசமுத்திரம் பகுதியை சேர்ந்தவர் கோவிந்தம்மாள். இவருக்கு சீராளன் என்ற மகனும் ராஜலட்சுமி, ராஜேஸ்வரி என்ற மகள்களும் உள்ளனர். 5 வருடங்களுக்கு முன்பு சீராளனுக்கு தேவிகலா என்பவருடன் திருமணமான நிலையில் 2 குழந்தைகள் உள்ளனர். சீராளன் இராணுவத்தில் வேலை பார்த்து வருவதால் கோவிந்தம்மாள் மருமகள் மற்றும் பேர குழந்தைகளோடு வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கோவிந்தம்மாள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த நிலையில் கீழே தடுமாறி விழுந்து மயக்கமடைந்து கிடப்பதாக மருமகள் தேவிகலா வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது கோவிந்தம்மாளை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். கோவிந்தம்மாளின் இறப்பில் மருத்துவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டதால் போலீசில் தனியார் மருத்துவமனை நிர்வாகம் புகார் அளித்தனர். போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் கோவிந்தம்மாளின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இறுதி சடங்குகளும் செய்யப்பட்டது. இந்நிலையில் பிரேத பரிசோதனை முடிவில் கோவிந்தம்மாள் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. கண்ணமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மருமகள் தேவிகலாவிடம் விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. கோவிந்தம்மாளின் 2 மகள்களுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்ததால் மருமகளுக்கு மட்டும் 2 குழந்தைகள் இருப்பதாக நடத்தையில் சந்தேகப்பட்டு அடிக்கடி சண்டை போட்டு வந்ததாக கூறப்படுகிறது. சம்பவ தினத்தன்று கோவிந்தம்மாளும் தேவிகலா மட்டும் வீட்டில் இருந்த நிலையில் ஏற்பட்ட சண்டை கைகலப்பாக மாறியதாகவும், அப்போது ஆத்திரத்தில் மாமியாரின் கழுத்தை நெரித்ததில் மாமியார் உயிரிழந்து விட்டதாகவும் தேவிகலா போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீசார் தேவிகலாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கொலை செய்துவிட்டு மாமியாருக்கு உடல்நிலை சரியில்லை என நம்ப வைத்து மருமகள் நாடகமாடிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.